இந்த தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து எங்களுடைய மரியாதையை செலுத்தி வருகின்றோம். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் காலையிலே தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கின்ற தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதேபோன்று இன்று 1987 செப்டம்பர் 17ஆம் நாள் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்தார்கள். அன்று, அதாவது இதே நாள் அன்று முதல் நாளிலே இடஒதுக்கீடு வேண்டுமென 21 பேர் உயிர் நீத்தார்கள். இன்னும் சொல்ல போனா காவல்துறையினால் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நாள் தான் இன்று நாள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். அவர்கள் உயிர் நீத்த காரணம் தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம், அதிலும் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இன்னும் எந்த முன்னேற்றம் அடையவில்லை. தமிழ்நாட்டில் வடபகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்தில் கல்வியிலே கடைசி இடத்தில் வருகிறது. வட தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம். வட தமிழ்நாட்டில் பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டிலே மிக குறைவு. தொழில் இல்லாத ஒரு மாவட்டம், வேலைவாய்ப்பு இல்லாத மாவட்டம். ஆனால் டாஸ்மாக் விற்பனையில் முதல் இடத்தில் இருக்கின்ற மாவட்டம் வட மாவட்டங்கள் சொல்லிட்டு இங்கே அதிகமாக வன்னியர்களும் பட்டியலின மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை முன்னேற்ற வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. மருத்துவர் ஐயா தலைமையிலே போராட்டம் செய்து 20 விழுக்காடு எம்பிசி என்ற இடஒதுக்கீட்டை பெற்று தந்தார் ஐயா அவர்கள். ஆனால் அந்த எம்பிசியிலும் சரியான முறையிலே பிரதிநிதித்துவம் வன்னியர்களுக்கு இல்லை. 33 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் நான் சொல்லியிருக்கின்றேன், தமிழ்நாட்டில் 109 உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி 109 பேரில் ஒரே ஒரு வன்னியர் தான் இருக்கின்றார்கள். 53 செயலாளர்கள், துறை செயலாளர்கள் இருக்கின்றார்கள், மூத்த ஐஏஎஸ். அதுல ஒருத்தர் கூட வன்னியர் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் 14 பேர், அதுல ஒருத்தர் இருந்தார், இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பிரதிநிதித்துவம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள். அப்ப என்ன சமூக நீதி கிடைக்குது? என்ன சமூக நீதி இவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள்? முதலமைச்சரை தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இது வன்னியர்கள் மட்டுமல்ல, அதே போன்ற எத்தனையோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அவருடைய நிலை என்ன என்று கண்டுபிடிங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உதாரண சலவை தொழிலாளர்கள், முடி திருத்துகின்ற சமுதாயம், மலை கோரவர்கள், மீனவர்கள், முத்திரையர் சமுதாயம், இப்படியெல்லாம் இருக்கின்ற சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அவருடைய நிலையை தெரிந்து கொண்டு பிறகு அவர்களுக்கு நலத்திட்டங்கள், கூடுதல் இடஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு, கடன் தேவைகள், இப்படியெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை. அது நல்ல அரசு, நிர்வாக திறமையான அரசினுடைய கடமை. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. 2 ஆண்டு காலம் நான் தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கின்றேன் என்று உறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்துக்கு இப்பொழுது எங்களால் இங்கு கொடுக்க முடியாது, மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால் கொடுக்க முடியும் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேட்கிறேன், கடந்த காலத்தில் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே இதே கோரிக்கையை ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் கலைஞர் அவர்களிடம் மருத்துவர் ஐயா அவர்கள் வைத்தார்கள். அப்பொழுது கலைஞர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இல்ல நாங்க மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும், எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூட இல்லை. கலைஞர் அவர்களும் நிச்சயமா நான் செய்யறேன்னு தான் சொன்னார். ஜெயலலிதா அம்மையாரும் சொன்னாங்க நிச்சயமா நான் செய்யறேன்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமிட்டையும் கேட்டோம், அப்போ நான் செய்யறேன்னு தான் சொன்னாங்க. யாருமே இது எங்க கடமை கிடையாது, எங்களுக்கு அதிகாரம் இல்ல, மத்திய அரசு தான் செய்யணும்னு யாரும் சொல்லல. முதல் முறையாக வேண்டுமென்று
ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது எங்க கிட்ட அதிகாரம் இல்ல, மத்திய அரசு செய்யணும்னு சொல்றதெல்லாம் நாங்கள் கண்டிக்கின்றோம். இது சமூக அநீதி. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. அப்படி உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா நேரம் நீங்க கணக்கெடுப்பு நடத்திருப்பீங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும். இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. இந்த வழக்கு என்னைக்குன்னா வரும். வந்ததுன்னா நீதிபதிகள் அதை ரத்து செய்வாங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வாங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எச்சரிக்கை பல முறை நான் சொல்லிட்டேன் முதலமைச்சர் கிட்ட. அவர் கண்டுகிற மாதிரி தெரியல. ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்லாம் சரியான முறையில் ஆலோசனைகள் வழங்குவது கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை, தமிழ்நாடு முன்னேற்றம் பிரச்சனை. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்கணும். பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவிச்சு முடிச்சிட்டாங்க. 13 கோடி மக்கள் உள்ள பீகாரில் 3 மாதத்தில் எடுக்கப்பட்டது. அவங்களுக்கு செலவானது 500 கோடி. 13 கோடி மக்கள் ஜனத்தொகையில். தமிழ்நாட்டில் 7.25 கோடி தான் இருக்கு. சுலபமா எடுத்துட்டு 1 மாசம் 1.5 மாதம் எடுத்துட்டு போயிடலாம். பீகார் உயர்நீதிமன்றமும் அதை தடை கொடுக்கல, உச்சநீதிமன்றமும் தடை கொடுக்கல, ஏத்துக்கிட்டாங்க. கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் எடுக்கணும். எடுத்து சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று இன்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா செய்வார்களா என்று ஒரு கேள்விக்குறி. இல்ல, அதாவது நாங்க பல முறை கேட்டு இருக்கிறோம். அது நாங்க காலகட்டத்தில் நாங்க எங்களுக்குள்ள பேசி தேவைப்பட்டா நிச்சயமா அறிவிப்போம். அதாவது தேவைப்படுது. நாங்க இப்போ இந்த கொஞ்சம் அடுத்த மாதத்துல இருந்து நாங்க இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு காப்பாத்துறதுக்காக தான் எல்லாமே நாங்க பார்த்து ஒரு அணுகுமுறை நாங்க பேசிட்டு இருக்கோம். அதை நீங்க பார்க்க போறீங்க. அடுத்த மாசம் நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க அதுக்கு இறுதியில மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் பத்தாது. பல கட்ட போராட்டம். இது கொடுக்கிற வரைக்கும் நாங்க பல கட்ட போராட்டத்தில் நடத்த நாங்க தயங்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு போராட்டம் சொன்னாலே அது பாட்டாளி முயற்சி, வன்னியர் சமுதாயம் போராட்டம் தான். நிச்சயமா நாங்க கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். கட்டுவோம் போறோம். நாங்க அரசாங்கம் செய்யற வேலையெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓய்வூதியம் எவ்வளவு கொடுக்குற 2000 ரூபாய். இன்னைக்கு ஒரு தியாகியோட குடும்பம் கிட்ட 100 பேர் 200 பேர் வந்துட்டாங்க. அதுல 2000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆக போறது? ஒன்னும் ஆக போறது. நாங்க ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான ரூபாய் தியாகி குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். வேலை வாய்ப்பு நாங்க அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். படிப்பு எல்லாம் எத்தனையோ பேர் படிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்க தொடர்ந்து நாங்க செய்யறது எங்களுடைய கடமை. சரி, அதை பத்தி நான் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதை பத்தி நான் தமிழக அரசுக்கும் மது கடைக்கு சம்பந்தமே இல்ல, மத்திய அரசு தான் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது மது என்பது மாநில பட்டியல வருது. மது என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு. அதாவது ஒரு மாநிலம் தான் முடிவெடுக்கணும். மதுவை விற்கலாமா வேண்டாமா, அது கடையை மூடலாமா வேண்டாமா, எவ்வளவு கடையை மூடலாம் எப்படின்னு. இப்ப குஜராத் எடுத்துக்கங்க. அப்ப மோடி அவர்கள் அங்கே குஜராத்தின் முதலமைச்சராக நேரத்தில் அவர் கொண்டு வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தாரு, அமல்படுத்திட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் இதுல பீகார்ல கொண்டு வந்திருக்கிறாரு, நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. வடகிழக்கு மாநிலத்தில் நாகாலாந்துல மது விலக்கு இருக்கு. அங்க ஒவ்வொரு மாநிலமும் அது முடிவெடுக்க தகுதி அதிகாரம் எல்லாம் இருக்கு. அதுல அதனால ஏதாவது ஒரு அரசாங்கம் மதுவுல தான் நாங்க அரசாங்கத்தை எங்களால் நடத்த முடியும் என்பது சொல்வதெல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கமா தான் இருக்கும். கையாலாகாத அரசாங்கம் தான் சொல்லுவாங்க. மது விற்பனை இல்லாம எங்களால நிர்வாகம் நடத்த முடியாது, அந்த நிதி வந்தாதான் எங்களால் நிர்வாகம் செய்ய முடியும் சொல்றதுன்னா கையாலாகாத அரசாங்கம் தான் அப்படி சொல்லும். அதை பத்திலாம் நான் பேசிட்டேன். இன்னைக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, இன்னைக்கு இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள். இன்னைக்கு மோடி அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் அவருக்கு தெரிவிக்கின்ற நேரத்தில் தெரிவிக்கிறோம். மத்தியில் ஆளுங்கட்சியில உங்களுக்கு பங்கு வேணும்னு அவங்க கேட்கறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? 2026 ஆட்சியிலும் பங்கு வேணும், இதுலயும் பங்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லி? 2026 உங்களுடைய கூட்டணியில யார் சொல்லியிருக்கிறார்? திருமாவளவன் நீ இந்த கேள்வி நீ அவர்கிட்ட போய் கேளுங்க.